ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இந்த ஹாலிடேஸை ரொம்ப நல்லபடியாக பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சேன். ஒரு சிலது செய்ய முடியல அப்படின்னாலும் சில விஷயங்களை ரொம்பவே சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர்க்கு முன்னாடியான க்ளீனிங் விலாக்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போவுமே நியூ இயர்க்கு முன்னாடி ஒரு டீப் க்ளீனிங் கொடுத்துருவேன். அப்போ பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜென்டில் க்ளீனிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எப்போயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி. நியூ இயர்க்கு முன்னாடி நாள் நல்லா க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீப் க்ளீனிங் அப்படின்னா கண்டிப்பாக மூளை முடுக்கு இண்டு இடுக்க அத்தனையும் க்ளீன் பண்ணுறது தாங்க. என்னென்ன பொருளெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமோ எதெல்லாம் தொடச்சி எடுக்கணுமோ கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருவேன். செவுரு கொண்டு அனைத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேங்க. ஏன்னா நம்ம நிறைய நாள் நான்வெஜ் செஞ்சுருப்போம். பத்தாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட்டாக ஆயில் சூடாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கடுகு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படன்னு வெடிக்கும். சுற்றி ஃபுல்லாக தெரிச்சிருக்குங்க அந்த ஆயில். அது எல்லாமே சமையல் கற்றுக்கிட்ட புதுசில் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அந்த எண்ணெயை தொடச்சி எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேக்கை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிப்பாட்டிடணும் ஸ்டவ்வை. உடனே கடுகு போடக்கூடாது. நிப்பாட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பி கடுகு போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வெடித்து வராது. ஸோ செவுரும் அழுக்காகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம டீப் க்ளீனிங் பண்ணால் போதுங்க. இதுக்கெலாம் ஸ்டீமர் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அந்த மிஷின் நம்ம க்ளீன் பண்ணுறதை விட நல்லா க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ முழுக்க க்ளீனிங் ரிலேட்டடாக தாங்க இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது க்ளீனிங் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். க்ளீனிங் வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா என் வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வீடியோவை நீங்கள் இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே தான் டார்கெட் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டாங்க. ஆனாலும் எனக்கு நான் தொடச்சா அப்படின்னா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த தடவை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள இது வரைக்கும் க்ளீன் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடல. டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஷெல்ஃப் எல்லாம் மேலே தொடச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்தாங்க. வந்துட்டு சரி ஓகே, என்ன ஏதாவது பெண்டிங் இருக்கா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் சைடில் இருந்த எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதே மாதிரி இது கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் அப்படின்றதுனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த லிக்விட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த லிக்விட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. மற்றபடி நான் இந்த பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரி கூட நான் எதுக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் வினிகர் வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தேன், வினிகர் ஆப்போ சோடா போட்டால் மிக்ஸி ஜாரில் பின்னாடி இருக்கிற அழுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வினிகர் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வாங்கலை. வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வைப்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. இல்லை அப்படின்னா ட்ரை இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ட்ரை ஹேண்ட் டவலை வச்சு தொடச்சேன் அப்படின்னா கீழே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இதெல்லாம் 8 மாதமாக அந்த பக்கம் கீழே உட்காந்து தொடச்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் துடைக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் அந்த க்ரீஸ். ஈவன் நான் அவன் ஒரு மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 7-8 தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கே இவ்வளோ அழுக்கு வருது. ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீனிங் அப்படின்னும்போது ஜாடி வச்சுருக்க இடம், அதோட ஜாடியை சுற்றி துடைக்கணும். அந்த வேலை எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே பார்த்துட்ருக்கேன். இந்த ஜாடி குவாலிட்டி கேட்டிருந்தீங்க. ஜாடி குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. வீக்லி ஒன்ஸ் தொடச்சிருவேன் கண்டிப்பாக ஜாடியை. முடிஞ்சால் டெய்லி தொடச்சிங்க அப்படின்னா கூட குவாலிட்டியும் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. அப்பப்போ க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் கீழே உட்காந்துக்கிறது நடக்கும். பட்டு போய் போட சொல்றியா? Go on, kneel down, go on. Chumma exercise. See, kneeling down and doing the push-ups and doing this are exercises, okay? Cleaning also is good exercise. Either one is Sami. That is also exercise actually. No, it's not. Yes, it is a kind of exercise. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி வேலை இருந்துச்சு. அந்த சைடில் இருக்க சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு மளிகை ஜாமானையும் செக் பண்ணிக்கிட்டு, நம்ம பல்காக வாங்கி வைக்கிறதுனால நிறைய மளிகை ஜாமானில் அப்பப்போ பூச்சி வந்துடுதுங்க. அதுவும் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் எனக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே வந்ததுலேருந்து எந்த கடையில் வாங்கினாலும் சரி, ஈவன் காஸ்கோவில் வாங்குறது கூட இந்தியன் ஸ்டோரில் வாங்குறதுல வந்துடுது. காஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வாங்கிட்டு வச்சுருப்பேன். அதாவது இந்தியன் ரைஸோட தானே வச்சுருப்பேன். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு பூச்சி இருக்காது. ஆனால் கடைசி அரிசி எடுக்கும் போதெல்லாம் அதுலேயுமே பூச்சி வந்துடுது. ஏன்னா இதிலேருந்து அதுக்கு போயிடுது. இவன் தனித்தனியாக டப்பா வாங்கி வச்சுருக்கேன். அப்படியுமே பையை திறக்கும் போதே தெரியுது அதில் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம முன்ன மாதிரி அரிசி வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம போயிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் இப்போ உண்மையாலுமே அரிசி தட்டுப்பாடும் இருக்கிறதுனால போயிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டிகிட்ருக்குறேங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து குண்டா இருக்கீங்க, ஏன் இப்படி ஃபுல் இது காட்டி வீடியோ போடுறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. நான் எவ்வளவோ இந்த வார்த்தைகளை தாண்டி வந்துட்டேன். கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்றதை தவிர நான் வேறு எதையுமே கேட்கல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஈவன் நீங்கள் எவ்வளோ இதுவாக சொன்னாலும் சரி, நான் இப்படி தான், நான் ஹாப்பியாக இருக்கேன். என்னால் செய்ய முடிய வேலையை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுற அளவுக்கு என்னால் வீட்டில் வேலை செய்ய முடியுங்க. என் வீட்டு வேலையை நான் தான் செய்கிறேன். இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டையும் கொடுத்து செய்ய வைக்கிறதில்ல. ப்ளஸ் 3 வேலையும் என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு நான் தாங்க சமைச்சு கொடுக்குறேன். இதை விட வேறு என்னங்க எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க, உங்கள் கை இவ்வளோ பெருசு தெரியுது, அந்த ஷார்ட்டில் நீங்கள் இவ்வளோ பெருசு குண்டா தெரிஞ்சிங்க, ஏன் எடிட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணிடுவேன். அது எனக்காக மட்டும் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ கேவலமான எண்ணங்களோட வீடியோ பார்க்குறாங்களான்ற எண்ணமும் எனக்குள்ளேயும் வரும். அதுக்காக தான் மெயினாக டெலிட் பண்ணிடுறது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இப்போ கொஞ்சம் நாளாக தான் பாலை பொங்க விடாமல் இருந்தேங்க. திரும்பி என்ன ஆச்சுன்னு தெரில, பாலை பொங்க விட்டு வச்சிடுறேன். ஸோ அதனாலே அடுப்பு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணுறதா இருக்குது. இந்த அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாத்திரம் பெரிய பாத்திரம் வச்சோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் தான் சின்ன பாத்திரம் பின்னாடி வைக்க முடியும். அந்தளவுக்கு தான் இருக்குது. 4 பாத்திரம் வச்சு பெருசாக சமைக்கிற அளவுக்குலாம் அந்த இது இல்லை. மோஸ்ட்லி எல்லா அடுப்புமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சில அடுப்புகள் நான் பார்த்துருக்கேன், ஈவனாகவே இருக்கும் 4 அடுப்புமே. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வைக்கலாம். அப்புறம் இந்த ஷெல்ஃபெல்லாம் வாங்கி வச்சென்னையோட சரிங்க 8 மாதம் தான் ஆயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். இதிலலாம் பெருசாக தூசி இருக்காது. ஆனால் நம்ம மளிகை ஜாமான் ஏதாவது எடுக்கும்போதோ, இல்லை ஒவ்வொரு தடவை கத்தி வந்து வைக்கும்போது ஏதாவது குட்டி குட்டி பீசஸ் வந்து அதில் ஒட்டியிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த க்ளீனிங் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் ஷீட் மாதிரி தான் இருக்கும். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது சுற்றி இருக்கிறது தான் பிளாஸ்டிக்கு, அது மேலே இருக்கிறது அந்த ரப்பர் ஷீட்டு தான். அதை வந்து நீங்கள் வைப்ஸ் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னாவே வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிசர், கத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வச்சுருப்பேன். ரொம்ப ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் பின்னாடி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் எடுக்க போகிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குக்கர் மூடி லூஸ் ஆனாலோ வேறு எதுக்கோ இவங்களோட ஐட்டமை போய் நம்ம தொட தேவையில்ல. நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்போது நம்மளே சூடு பண்ணிட்டு போயிடலாம். ஊரை பொறுத்த வரைக்கும் கத்தி இருந்தாவே போதும், நமக்கு கத்தியில் வச்சு திருவி விட்டு போயிடலாம். இவ்வளோ ஸ்க்ரூ ட்ரைவ் இதெல்லாம் கூட வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பெருசாக ஸ்மெல் எதுவும் வரல, டீப் க்ளீனிங் பண்ணி தான் ஆகணுன்ற அளவுக்கு. பட் வீட்டில் இருக்கனே அப்படின்றதுனால இதை செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு 5 மாதம் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணலாம்ல, அதுக்காக தான். அப்புறம் அந்த டீ பாக்கெட்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டீலாம் வந்து இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறம் தாங்க நான் நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருமா, இந்த த்ரோட் கோட்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு ஸ்கூலில் அப்படியே சூடு பண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எடுக்கிறேன் அப்படின்னா யார் வாங்கிட்டு வந்து வச்சாங்களோ அவங்களோட நேம் அதில் இருக்கும். நான் இதை டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சி இதெல்லாம் நான் வாங்கினது வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, இந்த ஊர்க்காரவங்க கையில் ஒரு ட்ரிங்க் வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. எந்நேரமும் காஃபியோ இல்லை கோல்டாக ஜூஸோ ஏதோ ஒன்று அப்பப்போ சிப் பண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குடிக்கிறேன் அப்படின்னா 10 நிமிஷம் தொடர்ந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படி வேலை பார்ப்பேன். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அந்த 10 நிமிஷத்தில் 3 தடவை ஒரு சிப் எடுத்துக்குவாங்க. அந்த எச்சோடு சேர்ந்து குடிப்பாங்க. மேபி அதனால தான் அவங்கலாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ நிறைய நேரம் தோணும் எனக்கு. அதே மாதிரி அவங்க காஃபி கப் கையில் வச்சுருப்பாங்களா, அதில் ஒன்றும் இருக்காதுங்க. இந்த காஃபி இருக்கு இல்லையா, இந்த டீ தூள் இந்த இதெல்லாம் ஹாட் வாட்டரில் போட்டு அந்த டிகாஷன்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் அப்படியே 4-5 ஐஸ் கட்டியை எடுத்து போட்டு கையில் வச்சுட்டு போயிடுவாங்கங்க. அப்படியே அவங்களுக்கு குடிக்கும்போது தொண்டைக்குள்ளே ஜில்லுன்னு தான் இறங்கணுமா, சூடாக இறங்கக்கூடாதான். நான் வந்து கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணியை போய் ஸ்கூலில் சூடு பண்ணி வந்து குடிப்பேன். என் பேரே வந்து ஹாட் வாட்டர் மலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அதை ஒரு தடவை சொன்னேன், கோல்டு அந்த டைமில் எனக்கு. நான் வந்து ஹாட் வாட்டர் இல்லாமல் லீவ் பண்ண மாட்டேன், வித்தவுட் ஹாட் வாட்டர் ஐ ஒன்ட் லிவ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அதுலேருந்து வந்து ஹாட் வாட்டர் மலர் அப்படின்னுவாங்க. கோல்டு அப்படின்னா ஹாட் வாட்டர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? இவங்கெல்லாம் வந்து கோல்டுலேயுமே வந்து கோல்டு வாட்டர் தாங்க குடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு தடவை டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட போயிருந்தோம். அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. நான் உண்மையாக இது வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட், அதாவது அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் அமெரிக்கன் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
சீரியஸாக அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு நான் ரொம்ப என் வீட்டுக்கார மிஸ் பண்ணேன். ஏன்னா, எப்பவுமே அவங்க கூட போனோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது நமக்கு பார்த்து சொல்லுவாங்க. ஆனா, அங்க எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் மெனு கார்ட பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போயிருந்தோம். நான் 18வது ஆளா உட்காந்துருந்தேன். சரி யாராவது வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணா, அத பார்த்து பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்கு மீட் எது மேலயும் நம்பிக்கை இல்ல. ஸோ, அதனால வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. கரெக்ட்டா என் பக்கத்துல உட்காந்துருந்தவங்க வேகன். அதனால அவங்க வந்து கரெக்ட்டா ஆர்டர் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு ஸ்கில்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. நானும் வந்து ஸ்கில்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தோனே சொல்லிட்டேன். திரும்பி வந்து அவங்க வந்து என்ன பிரெட் வேணும்? அதுக்கு பிரெட் வேற குடுப்பாங்களாம். என்ன பிரெட் வேணும்? வீட் பிரெட் வேணுமா? ஒயிட் பிரெட் வேணுமா? இல்ல வேற ஏதாவது வேணுமா? அப்படின்னாங்க. எனக்கு சரி நமக்கு வீட் பிரெட் தானே தெரியும். வீட் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு வந்து மேல சீஸ் ஏதாவது டாப்பிங் ஏதாவது போட்டு தரணுமா? அப்படின்னாங்க. வேகன் அப்படின்னா சீஸ் போடக்கூடாதுல்ல. நோ சீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வழியா அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து இவர்ட்ட சொன்னேன். அப்பா முதல்ல அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஃபுட் இருக்கும்? ஏதோ வெஜிடேரியன் ஃபுட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இனிமேல் யார் கூடயாவது போனேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போக போக பழகிருச்சு. நீ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போயிருக்க, அதனால் எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் கற்றுக்குவேன். இதுக்கெலாம் நீ இவ்வளோ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என் ஃபேமிலி இல்லாமல் இன்னொருத்தவங்க கூட போய் நான் சாப்பிட்றது அப்படிலாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஸோ ஒர்க் பற்றிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னடா சண்டை 2 பேருக்கும்? அப்பா என்னோட போய் நீங்க இருந்துச்சு. நான் வந்து இந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ப்பா. பட் ஹீ காலா அவன் வந்து நோ குயின் நீங்க தான் இருந்துச்சு அப்படின்னு என்னோட குயின் எடுக்கறாப்பா. You can't do that. You can't do that. You can't do that. அவங்க குயினை யாராலையுமே எப்பயுமே எடுக்கக்கூடாது தெரியும்ல. அதான் ரூல். கவர்ன்ஸ் செஸ் ரூல் அதான். அவங்க குயினை யாராலும் எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஐயே போங்க விட்டுரு. ஆனா என்னோட குயின் அவன் எடுத்துவானே. அப்பா போயிடாதீங்க. அப்பா கவன் கூட செஸ் விளையாடணும்னா ஒரே ரூல் தான். அவனோட குயினை யாரும் எடுக்கக்கூடாது. இல்ல கவன் கவன் அப்ப நான் வந்து இது வந்து அவன் குயினை அவனே எடுத்து கொடுத்துறாமா? பீஸ்ஃபுல்லா கேம் விளையாடணும்னா அவனோட குயின் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி he took it back. ஓகே. ஏய் அப்ப நான் வந்து நீ வந்து அப்ப நான் வந்து ட்ரைங் மூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 10ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா, நான் வேலைக்கு சேர்ந்து கரெக்டாக வந்து 1 வருஷம் ஆகுதுங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் தனியாக வந்து ஒருத்தவங்க கூட வந்து பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய நம்ம ஊர் மக்கள்கிட்ட நிறைய பேசுவேன். ஆனால் இந்த ஊர்க்காரவங்கள பார்த்தேன் அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது சின்னதாக போய் ஒரு வார்த்தை கேட்டால் கூட இல்லை 10 சென்டென்ஸ் பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு பகீர்னு இருக்கும். இது என்ன கலர்ன்னு தானம்மா கேட்டேன், இதுக்கேம்மா 10 நிமிஷம் பேசுகிற அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களோட பதில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து நிறைய விஷயங்கள் தனியாக கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், இன்றைக்கி அவங்க இதை சொன்னாங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன், அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலையை பற்றி பேச சொன்னீங்க அப்படின்னா நான் நிறைய பேசுவேங்க. ஏன்னா 1 நாள் 2 நாளோட இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 1 இயர் ஃபுல்லாக புதுசாக ஒரு இடத்துல வந்து நம்மளும் அந்த இடத்துல நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன்ஸ் கூட இல்லாத ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு 1 இயர் சக்ஸஸாக போயிடுச்சுங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட் என் லைஃப்பில் அப்படின்னு தான் நான் நினப்பேன். இந்த வேலைக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் மனநிறைவோடு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஒரு நாளில் ரொம்ப கஷ்டமான சில இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு குழந்தைங்க ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நானே ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து என் மனசை தேற்றிக்குவேன். ஸோ இந்த வேலையை பற்றி சொல்லணுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குட்டும் இருக்குது, பேடும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னையோட க்ளீனிங் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த அடிதடியும் இல்லாமல் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஏன்னா எப்போயாவது க்ளீன் பண்ணும்போது கையில் காலில் எங்கேயாவது ஒரு அடி போட்டுருவோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயருங்க. நியூ இயர் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நியூ இயர் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.